நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதாவது இதில் தேங்காயும் போடலாம் விருப்பம் இருந்தால். இது வந்து வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், பூண்டு, கருவேப்பிலை, கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் பாருங்கள். தேவைக்கேற்ற எண்ணெய், நான் கடலெண்ணெய் போட்டிருக்கேன். தேவைக்கேற்ற எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு தண்ணி, கடுகு பொரிஞ்சவொடனே பூண்டு போடணும். பூண்டு போட்ட உடனே கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, இதுவும் நல்லா வதங்கிட்டோம். வதங்கினோடனே அப்புறம் என்ன பண்ணுறது, இப்படி தக்காளி வதங்கும்போது இந்த கத்திரிக்காய் வெட்டி வச்ச கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் சூடில் நல்லா வதக்கணும். இதோட சேர்ந்து பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா வதங்கும்போதே பாதி வதங்கும்போதே இந்த முருங்கைக்காயும் போட்டுக்கணும். முருங்கைக்காயும் போட்டுட்டு வதக்கணும். பாருங்கள், வதக்கின இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குழம்புத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த காய் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா இதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலில் தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா விருப்பம் இருந்ததுன்னா தேங்காவை துருவின தேங்காவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு இந்த அப்படியே சாதத்தில் போட்டு செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா அழகாக கட்டியாயிடும். தொட்டுக்கலாம், சாம்பாருக்கெல்லாம் தொட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி. பாருங்கள், நான் சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு செஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.